அனைவருக்கும் வணக்கம். எஸ்கே அகாடமியின் சார்பாக உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். நான் உங்கள் எஸ்கே. இந்த வீடியோ காணொளி பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, சைக்காலஜி பேப்பர் 2 டெட் எழுதுகிறவங்களுக்காக MCQ டெஸ்ட் தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம். 40 கொஸ்டின் சேலஞ்ச். இன்றைக்கி பகுதி 5 பார்ட் 5 பார்க்குறோம். குழந்தையின் வளர்ச்சியில் ரீட் லைன்ஸ் என்பதன் பொருள். குழந்தையின் வளர்ச்சியில் ரீட் லைன்ஸ் என்பதன் பொருள். குழந்தை செயலில் ஈடுபட்டு கற்க வேண்டும் என்ற கருத்து சார்ந்த கல்வி. குழந்தை செயலில் ஈடுபட்டு கற்க வேண்டும் என்ற கருத்து சார்ந்த கல்வி. குழந்தையின் வளர்ச்சி குறித்த சரியான கூற்று. குழந்தையின் வளர்ச்சி குறித்த சரியான கூற்று. தனிநபர் வேறுபாடு காரணமாக ஆசிரியர் செய்ய வேண்டியது. தனிநபர் வேறுபாடு காரணமாக ஆசிரியர் செய்ய வேண்டியது. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் காரணி. குழந்தையின் உடல் வளர்ச்சியை பாதிக்கும் காரணி. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் முக்கியமானது. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியில் முக்கியமானது. முழுமையான வளர்ச்சி என்பது. முழுமையான வளர்ச்சி என்பது குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கான முக்கிய நிறுவனம். குழந்தையின் சமூக வளர்ச்சிக்கான முக்கிய நிறுவனம். இளம் வயதில் மாணவர்களுக்கு அதிகம் தேவைப்படுவது. இளம் வயதில் மாணவர்களுக்கு அதிகம் தேவைப்படுவது. குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது. குழந்தையின் நல்லொழுக்க வளர்ச்சிக்கு மிகவும் ஏற்றது. வளர்ச்சி பொதுவில் இருந்து குறிப்பிட்ட நிலைக்கு செல்கிறது என்பதற்கு எடுத்துக்காட்டு. வளர்ச்சி பொதுவில் இருந்து குறிப்பிட்ட நிலைக்கு செல்கிறது என்பதன் எடுத்துக்காட்டு. குழந்தையின் மொழி வளர்ச்சிக்கு உதவும் செயல். குழந்தையின் மொழி வளர்ச்சிக்கு உதவும் செயல். குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியில் எதிர்மறை தாக்கம் ஏற்படுவது. குழந்தையின் உணர்ச்சி வளர்ச்சியில் எதிர்மறை தாக்கம் ஏற்படுவது. கற்றல் மற்றும் வளர்ச்சி ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவை என்பதன் பொருள். கற்றல் மற்றும் வளர்ச்சி ஒன்றோடொன்று தொடர்புடையவை என்பதன் பொருள். குழந்தையின் சுயமரியாதையை உயர்த்த ஆசிரியர் செய்ய வேண்டியது. குழந்தையின் சுயமரியாதையை உயர்த்த ஆசிரியர் செய்ய வேண்டியது. குழந்தையின் சுயமரியாதையை உயர்த்த ஆசிரியர் செய்ய வேண்டியது. குழந்தைகள் செயலில் ஈடுபட்டு கற்கிறார்கள் என்ற கருத்தை ஆதரிப்பவர். குழந்தைகள் செயலில் ஈடுபட்டு கற்கிறார்கள் என்ற கருத்தை ஆதரிப்பவர். குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு அவசியமானது. குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்புக்கு அவசியமானது. கீழ்கண்டவற்றில் சமூக வளர்ச்சியின் எடுத்துக்காட்டு. கீழ்கண்டவற்றில் சமூக வளர்ச்சியின் எடுத்துக்காட்டு. குழந்தையின் வளர்ச்சியை புரிந்து கொள்வது ஆசிரியருக்கு ஏன் அவசியம். குழந்தை வளர்ச்சியை புரிந்து கொள்வதற்கு ஆசிரியருக்கு ஏன் அவசியம். வளர்ச்சி இடைவிடாத செயல்முறை என்பதன் பொருள். வளர்ச்சி இடைவிடாத செயல்முறை என்பதன் பொருள். பொறுத்துக. நேச்சர் அறிவாற்றல் வளர்ச்சி, சமூக வளர்ச்சி, சூழல், மரபியல், சிந்தனை, ஒத்துழைப்பு. எந்த ஆன்சர் கரெக்டுங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். பொறுத்துக.
கூற்று காரணம். கூற்று குழந்தைகளின் வளர்ச்சி வேகம் மாறுபடும். காரணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிநபர் வேறுபாடு உள்ளது. குழந்தைகளின் வளர்ச்சி வேகம் மாறுபடும். காரணம் ஒவ்வொரு குழந்தைக்கும் தனிநபர் வேறுபாடு உள்ளது. கூற்று ஆசிரியர் குழந்தையின் வளர்ச்சி நிலையை அறிந்திருக்க வேண்டும். காரணம் வளர்ச்சிக்கு ஏற்ப கற்றல் அனுபவங்களை வழங்க முடியும். ஆசிரியர் குழந்தையின் வளர்ச்சி நிலையை அறிந்திருக்க வேண்டும். காரணம் வளர்ச்சிக்கு ஏற்ப கற்றல் அனுபவங்களை வழங்க முடியும். கூற்று இளம் வயதில் உணர்ச்சி நிலை எப்போதும் நிலையாக இருக்கும். காரணம் இளம் வயதில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். கூற்று இளம் வயதில் உணர்ச்சி நிலை எப்பொழுதும் நிலையாக இருக்கும். காரணம் இளம் வயதில் ஹார்மோன் மாற்றங்கள் ஏற்படும். சரியா தவறு? வளர்ச்சி வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது. குழந்தையின் வளர்ச்சியில் மரபியல் மட்டும் முக்கியம். விளையாட்டு குழந்தையின் முழுமையான வளர்ச்சிக்கு உதவுகிறது. இளம் வயது மாற்றங்களின் பருவமாகும். குழந்தைகளின் தனிநபர் வேறுபாட்டை ஆசிரியர் கவனிக்க வேண்டியதில்லை. குழந்தைகளின் தனிநபர் வேறுபாட்டை ஆசிரியர் கவனிக்க வேண்டியதில்லை. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை. குழந்தையின் முழுமையான வளர்ச்சியில் அடங்குபவை உடல் வளர்ச்சி, அறிவாற்றல் வளர்ச்சி, உணர்ச்சி வளர்ச்சி, சமூக வளர்ச்சி. குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் செயல்கள். குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் செயல்கள்: பிரச்சனை தீர்க்கும் செயல், சிந்தனை வினாக்கள், கதை சொல்லல், மனப்பாடம் மற்றும். குழந்தையின் அறிவாற்றல் வளர்ச்சியை மேம்படுத்த உதவும் செயல்கள்: பிரச்சனை தீர்க்கும் செயல்கள், சிந்தனை வினாக்கள், கதை சொல்லல், மனப்பாடம் மற்றும். சமூக வளர்ச்சிக்கான செயல்: குழு விளையாட்டு, ஒத்துழைப்பு செயல்கள், நண்பர்கள் தொடர்பு, தனிமைப்படுத்துதல். சமூக வளர்ச்சிக்கான செயல்கள்: குழு விளையாட்டு, ஒத்துழைப்பு செயல்கள், நண்பர்கள் தொடர்பு, தனிமைப்படுத்துதல். குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு தேவையானவை. குழந்தையின் உணர்ச்சி பாதுகாப்பிற்கு தேவையானவை: அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பாதுகாப்பு உணர்வு, பயமுறுதல். அன்பு, ஏற்றுக்கொள்ளுதல், பாதுகாப்பு உணர்வு, பயமுறுதல். ஆசிரியர் குழந்தையின் வளர்ச்சியை புரிந்து கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள். ஆசிரியர் குழந்தையின் வளர்ச்சியை புரிந்து கொள்வதால் கிடைக்கும் நன்மைகள்: மாணவரை புரிந்து கொள்ள முடியும், பொருத்தமான கற்பித்தல் வழங்க முடியும், தனிநபர் வேறுபாட்டை கவனிக்க முடியும், பயமுறுத்த முடியும். விடைகள்: 151B, 152B, 153B, 154C, 155D, 156D, 157C, 158D, 159B, 160B, 161A, 162D, 163C, 164D, 165B, 166A, 167D, 168A, 169C, 170B, 171A, 172A, 173A, 174A, 175B, 176 சரி, 177 தவறு, 178 சரி, 179 சரி, 180 தவறு, 181A, 182A, 183A, 184A, 185, 155A. எத்தனை கொஸ்டின் கரெக்டாக ஆன்சர் பண்ணீங்க அப்படிங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது போன்ற பயனுள்ள தகவலை அறிந்து கொள்ள எஸ்கே அகாடமி சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.